மேய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் என கண்பார்வர்களே, மேய்ப்பனின் குரல் ஊழியங்கள் மூலம் நாம் தினம் தினம் மக்களை சந்திக்கிற திருமறை தீபங்கள் இந்த நிகழ்விலே, இந்த தபசு காலங்களிலே தினமும் பல்வேறு தியானங்களை நாம் உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். அதன் முத்தாய்ப்பாய் இந்த சிலுவை பாடுகளின் இந்த 7 வார்த்தைகளை சிறப்பாய் தியானிக்க நாம் யோசித்து கொண்டிருந்த போது, ஏன் ஒரு 7 பேராயர்களை இதற்கு தெரிவு செய்யக்கூடாது, அவர்கள் மூலம் இந்த நற்செய்தியை நாம் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்று யோசித்த பொழுது, அருமையான பேராய பெருமக்கள் அதற்கு இசைவளித்து அவர்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய மேய்ப்பனின் குரல் சார்பாக நம்முடைய வாழ்த்துதல்களையும் நம்முடைய வணக்கத்தையும் இந்த நாளில் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்விலே அவர்களை அன்போடு கூட நான் பேசுவதற்கு அழைக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஆண்டிலேயும் நாம் பெரிய வெள்ளிக்கிழமையை காணவும், சிலுவையிலிருந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை தியானிக்கவும் நமக்கு கர்த்தர் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் இந்த அருமையான ஆசீர்வாதமான வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் அனைவரும் இந்த வருடத்திலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அவருக்கு நம்முடைய நன்றியை முதலாவது சொல்லுவோம். நாம் எல்லோருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து 7 வார்த்தைகளை சொன்னார் என்று. அந்த 7 வார்த்தைகளையும் பலவிதமான பெயர்களிலே நாம் அழைக்கின்றோம். குறிப்பாக நான் இன்றைக்கு 7 பூக்களாக இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன. முதல் வார்த்தை மன்னிப்பு, முதல் பூ. அடுத்த வார்த்தை மீட்பு. 3வது வார்த்தை பாதுகாப்பு. 4வது வார்த்தை திகைப்பு. 5வது வார்த்தை தவிப்பு. 6வது வார்த்தை முடிப்பு. 7வது வார்த்தை ஒப்படைப்பு. இப்படி 7 பூக்கள். முதல் பூவாக இருக்கக்கூடிய மன்னிப்பு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த முதல் வார்த்தை லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இருக்கிறது. மன்னிப்பை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஏனென்றால் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரியே,
நான் நினைக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல சித்திரவதை செய்யப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு பலவிதமான இன்னல்களை அடைந்த வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட இன்னல்கள், தலையிலே முள்முடி, விழாவிலே ஈட்டினால் குத்தின காயம், 2 கரங்களிலே ஆணிகளால் அடிக்கப்பட்ட காயம், கால்களிலே காயம், இப்படி உடல் முழுவதும் காயம். ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே இருந்த போதும் அதற்கு முன்னதாகவும் அவமானமாக பேசினார்கள். பிலாத்து சாட்டையினாலே அடிக்கும்படியாக ஆண்டவரை ஒப்பு கொடுத்தார். சாட்டையினாலே அடித்த போது அந்த சாட்டை ஆண்டவருடைய அந்த உடலை கீறி இரத்தத்தை பீரிட்டு செய்தது. இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கும்போது நீங்களும் நானுமாக இருந்தால் நான் யோசித்தேன், நிச்சயமாக ஆண்டவரை குறித்து நாம் வித்தியாசமாக யோசித்திருப்போம், தூஷித்திருப்போம். நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய தாசர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சாதாரணமாக உணவு இல்லை, முறுமுறுப்பு, தண்ணீர் இல்லை, முறுமுறுப்பு, இப்படி சாதாரண காரியங்களுக்கே முறுமுறுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எவ்வளவுதான் ஆலயத்துக்கு சென்றாலும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தாலும் கூட இப்படிப்பட்ட இன்னல்கள் நமக்கு வரும்போது நாம் கூட ஏன் ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறார், ஆண்டவருக்கு கண் இல்லையா என்று சொல்லி கர்த்தரை குறித்து நாம் வித்தியாசமாக நாம் பேசுவோம். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னவனமாக எத்தனை விதமான இன்னல்கள், உடல் முழுவதும் காயங்கள், அந்த காயங்களிலிருந்து வடிகின்ற வேதனைகள், அதோடு கூட சுற்றி நின்று கேவலமாக பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்கிறார். கேட்டுவிட்டு தம்முடைய பிதாவை எந்த விதமான தீய வார்த்தைகளினாலே, தவறான வார்த்தைகளினாலே அவர் ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக பிதாவே என்று அழைக்கிறார். நான் நினைத்தேன், நம்முடைய தமிழ் இலக்கணப்படி இவர்களுக்கு மன்னியும் பிதாவே, இந்த பிதாவை பின்னால் கூட சொல்லலாம், அப்போதும் நம்முடைய இலக்கணம் மாறாது, அர்த்தமும் மாறாது. அதனால் ஆண்டவரை பாருங்கள், அவருக்கு இருந்த அந்த பக்தியை பாருங்கள், தன்னுடைய பிதாவின் இடத்துல இருந்த அவருக்கு இருந்த அந்த பாசத்தை பாருங்கள். எடுத்த எடுப்பிலேயே பிதாவே. அதே போன்று 4வது வார்த்தையிலும் ஆண்டவர் சொன்னார், அங்கேயும் கூட என் தேவனே என் தேவனே என்பதைத்தான் முதலாவது சொல்கிறார். கடைசி வார்த்தையாகிய 7வது வார்த்தையிலேயும் ஆண்டவர் மறுபடியுமாக பிதாவை முதலாவது அவர் கூப்பிடுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது நமக்கு ஒரு நல்ல பாடம். ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுத்து வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் சிலுவையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் யோசித்தேன், இத்தனை பாடுகள், வேதனைகள், கேவலங்கள் எல்லாம் அவர்கள் இயேசுவுக்கு தான் செய்தார்கள். அப்படி என்றால் இயேசுதான் அவர்களை மன்னிக்க வேண்டாம், நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். ஏன் பிதாவை கூப்பிடுகிறார்? வேண்டிய யோசனையில வந்த காரியம், ஆண்டவரே பிதாவே, நான் எனக்கு செய்த இந்த இன்னல்களை எல்லாம் நான் அவர்களுக்கு மன்னித்து விட்டேன். ஆனால் என்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய என் மகன் மீது இவ்வளவு மோசமான இன்னல்களை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் கோபத்தோடு இருந்தால் அவளுக்கு மன்னிப்பு முழுமையாய் கிடைக்காதே என்றுதான் நான் உங்களை கேட்கிறேன். நீங்களும் என்னை போல மன்னிக்க வேண்டும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அருமையான சகோதர சகோதரியே, ஆண்டவருடைய உயர்ந்த அந்த எண்ணத்தை பாருங்கள். பிதாவுக்கு முதலிடம் கொடுக்கிறார். பிதாவும் மன்னிக்க வேண்டும். இந்த மன்னிப்பு பூர்ணமானதாக, முழுமையானதாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டது நம்மீது அவர் வைத்திருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இவர்கள் என்றால் யார்? நான் நினைக்கிறேன், இந்த வார்த்தையை ஒரே ஒரு முறை மட்டும்தான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி நான் நினைக்கவில்லை. பல முறை சொன்னார்.
பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி யூதாஸ் காரியத்து தன்னை காட்டி கொடுத்த போது சொல்லியிருப்பார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி பேதுரு மறுதலித்த போது சொல்லியிருப்பார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற அந்த வார்த்தையை பிலாத்து இயேசுவின் மீது எந்த விதமான குற்றம் இல்லை என்று அறிந்தும் அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த போது தன்னுடைய கைகளை தண்ணீரிலே கழுவி இந்த குற்றமில்லாத இரத்தத்திற்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று தன்னை ஒதுக்கி கொண்ட போது ஆண்டவர் சொல்லியிருப்பார். பிரதான ஆசாரியர் மற்றவர்களும் சேர்ந்து பொய் சாட்சிகளை தயாரித்து இயேசுக்கு விரோதமாக பேச சொன்ன போது ஆண்டவர் இயேசு சொல்லியிருப்பார். இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரும் செய்யும் தவறுகளுக்கு ஆண்டவர் அவ்வப்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, அன்றைக்கு மட்டுமல்ல, சிலுவையிலே இருந்து மட்டுமல்ல, இன்றைக்கு வாழ்கிற நமக்கும் கூட இப்படித்தான் சொல்கிறார். யோசித்து பாருங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள் இவைகளெல்லாம் ஆண்டவர் நினைத்து பார்த்திருந்தால் நமக்கு வாழ்வு இருக்குமா? நிச்சயமா இருக்காது. நம்மையும் கூட நாம் தவறு செய்யும் போது அவ்வப்போது நமக்கும் பிதாவே நம்முடைய பெயரை சொல்லி இவருக்கு மன்னியும் மன்னியும் என்று சொல்லி நாம் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் அவ்வப்போது மன்னிப்பை கொடுத்து நமக்கு வாழ்வை கொடுத்து ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிறார். எனவே இவர்கள் என்று சொல்லும்போது ஏராளமான பேரை ஆண்டவர் நினைத்து, அதுவும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தவறு செய்யும் போதெல்லாம் சொன்னார் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்ததாக மன்னியும் என்று சொல்கிறார். முதல் வார்த்தை மன்னிப்பின் வார்த்தை. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்கிறவர். ஜீசஸ் did what he said. எதை சொன்னாரோ அதை செய்தார். எதை செய்தாரோ அதைத்தான் அவர் சொன்னார். நாம் மலைப்பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம், குறிப்பாக 44ஆம் வசனம், இன்னும் பல இடங்களில் நம்முடைய ஆண்டவர் இந்த மன்னிப்பை பற்றி நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்படி சொன்ன ஆண்டவர் ஊருக்கு மட்டும் உபதேசம் செய்யவில்லை. மற்றவர்களை நேசியுங்கள், பகைக்கிறவர்களை நேசியுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அந்த சொன்ன ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை இன்றைக்கு சிலுவையிலே செய்து காட்டுகின்றார். நாம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், இந்த கடைசி வசனத்தை பார்ப்போம் என்றால், அங்கே பரிசுத்த பவுல் சொல்லுவார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்கிற நான் ஆகாதவன் என்று போகக்கூடாது. நான் ஊருக்கு உபதேசம் செய்துவிட்டு நான் அதை செய்யாமல் இருந்தால் அது அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை என்று பவுல் சொல்லுவார். அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிற அருமையான இன்னொரு வாழ்க்கை பாடம். நாம் எதை சொல்லுகிறோமோ அதை செய்வோம், எதை செய்கிறோமோ அதை சொல்லுவோம். இது நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கை. மன்னிப்பு. யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ பேருக்கு நாம் மன்னிப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது. நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு லெந்து காலத்துக்கும் ஒருவருக்காவது ஒரு மன்னிப்பை கொடுத்தால் எத்தனையோ பேருக்கு நாம் மன்னிப்பை கொடுத்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷமாக இருக்கலாம். எனவே நீங்களும் நானும் ஆண்டவர் கற்பித்த அந்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் அடிக்கடி சொல்லுகிறோம். அந்த கர்த்தருடைய ஜெபத்துல நாங்கள் எங்களுடைய கடன்காரருக்கு மன்னிப்பது போல நீரும் எங்களுடைய பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று வேண்டிக் கொள்கிறோம். யோசித்து பார்ப்போம், எத்தனையோ முறை சொல்லுகிறோம், ஆனால் இன்னும் நாம் மன்னிக்காத ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எனவே இந்த லெந்து காலத்துல நம்முடைய ஆண்டவரை போல நமக்கு இன்னல்கள் செய்தவர்கள், நாம் செய்யாத குற்றத்திற்காக நம்மை தண்டித்தவர்கள்,
நாம் செய்யாத பேசாத காரியங்களுக்காக நம்மை குற்றப்படுத்தி பேசுபவர்கள் எல்லாரையும் மன்னிப்போம். அப்படி மன்னிக்கும் போது இந்த தியானம் ஒரு அர்த்தமுள்ள ஒரு தியானமாக இருக்கும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வார்த்தையில ஆண்டவன் மன்னிக்கும்படி சொல்கிறார், பிதாவையும் மன்னிக்கும்படி சேர்த்து கேட்கிறார். அப்படி கேட்ட அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மகனாக மகளாக இந்த உலகத்திலே நீங்களும் நான் வாழ்ந்து காட்டுவோம். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை பலர் சிலுவையின் அடையாளத்தை கழுத்திலே சங்கிலிலே போட்டுக்கொள்கிறார்கள், அல்லது சிலுவையை போடுவதை போன்று கிறிஸ்தவ பெயர்களை தங்களுக்கு வைத்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் கிறிஸ்துவை கிறிஸ்தவனாக இருப்பதை காட்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள், நாம் நினைக்கிறோம். ஆனால் சிலுவையை போட்டுக்கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும், கிறிஸ்தவ பெயரை வைத்து அதன் மூலமாக நான் கிறிஸ்தவன் என்று மற்றவர்களுக்கு காட்ட நினைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் நான் இயேசுவை போல என்றைக்கெல்லாம் மன்னிக்கிறோமோ, செயல் வடிவிலே அதை செய்து காட்டுறோமோ, அன்றைக்குத்தான் நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவ பிள்ளைகள். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு சின்ன இயேசுவாக இருக்க வேண்டாம். எவ்வரி கிறிஸ்டியன் மஸ்ட் பி எ லிட்டில் ஜீசஸ் என்று. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த தியானத்தை கேட்ட நாம் கேட்கிறவர்களாய் மட்டும் பெறாமல் கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவர் செய்தது போல நாமும் செய்வோம். அப்படி செய்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை சாட்சியாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆளுகை செய்கிறே ஆண்டவர் உங்களை ஆற்றல் படுத்துவாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே மதுரை முகவை திருமண்டலத்தின் சார்பாகவும் பேராயர் குடும்பத்தின் சார்பாகவும் முதன்மை பணியாளர்கள் சார்பாகவும் என்னோடு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆயர் பெருமக்கள் சார்பாகவும் அன்பு திருச்சபை மக்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆற்றல் படுத்துவாராக. ஆமென். புனித பயணம். அனைத்து மக்களையும் ஏற்றுக்கொண்டு புறம்பே தள்ளப்படுகிற மக்களாக இருக்கின்ற மக்களை, வாழ்விழந்த மக்களை, சமுதாயம் புறக்கணித்த மக்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பவனியாக சென்றார் என்று நான் புரிந்திருக்கிறேன். எங்கெல்லாம் சமுதாயம் புறக்கப்பட்டு இருக்கிறதோ, எங்கெல்லாம் சமுதாய மக்கள் புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருக்கின்ற மக்களை எல்லாம் அரவணைத்துக் கொண்டு ஆண்டவர் ஒரு புரட்சி பயணமாக எருசலேம் நோக்கி வீதிகளிலே பயணித்தார் என்று நான் ஒவ்வொரு இடங்களை பறைசாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு சமுதாயம் புறையோடி கிடக்கிற சமுதாயமாய் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை நான் ஒரு அடையாளப்படுத்துகிறேன். ஆண்டவர் அன்றைக்கு அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு சென்ற அந்த பயணமானது சிலுவையிலே நிறைவேறுவதாக நாம் அறிந்திருக்கின்றோம். சிலுவையிலே ஆண்டவர் உதித்த 7 மொழிகள்
அதில் இரண்டாவது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் இன்று என்னுடனே பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். நான் வாசித்தது பொது மொழிபெயர்ப்பு. உள்ள ஏன் இந்த பொது மொழிபெயர்ப்பை வாசித்தேன் என்றால், பழைய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்ட வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். உள்ளே பரதீசு என்பது புதிய மொழிபெயர்ப்பிலே பேரின்ப வீடாக அமைந்திருக்கிறது. அந்த பேரின்ப வீடு ஆண்டவரோடு இணைந்து கொள்கின்ற வீடாய், ஒரு வாழ்க்கையாய் அமைந்திருக்கும் என்று நாம் நம்புகின்ற ஒரு செயலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலகிலே தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த பரதீசு என்பது மதிர்ச்சுவர் உள்ள ஒரு தோட்டம், வேலி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாய், சிறப்பான தோட்டமாய் பரதீசியை சொல்லுகின்றார்கள். A garden with a wall. உள்ளே இது கொடுக்கப்பட்ட நிகழ்வு என்னவென்றால், ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு மதில்சுவர் நிறைந்த ஒரு அன்பான தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரதேசி. அங்கே பாரசீக மன்னர்கள் தனது விருந்தாளிகளுக்கு, ஒரு முக்கியமான நபர்களுக்கு இப்படிப்பட்ட அழகான தோட்டத்திலே அவர்கள் விருந்து கொடுப்பார்களாம். சொல்லப்பட்ட வரலாற்று சுவடுகள். அப்படிப்பட்ட இடத்தை ஆண்டவர் ஒரு கள்வனுக்கு கொடுப்பதாக வேதத்திலே பார்க்கிறோம் என்றால், அது தம்முடன் கூட இருக்கின்ற வாழ்வாய் நாம் அதை பார்க்க வேண்டும். பரதேசி வாழ்வு என்பது எங்கேயோ இருக்கின்ற ஒரு வாழ்வு அல்ல, என்னுடனே இருக்கின்ற வாழ்வாக நான் இதை அறிந்து உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். உள்ள இந்த இரண்டு கல்வனுடைய நிலைகளை பார்க்கின்ற பொழுது, அந்த கல்வர்கள் அங்கே சமுதாயத்தில் ஒரு கொலை குற்றம் செய்தவர்களாய், கொள்ளையடிக்கப்பட்ட மக்களாய் அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் புரட்சியாளர்கள். ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், அவர்கள் தீவிரவாதிகள். இன்னொரு கருத்து நிலவு வருகிறது, அங்கே எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட பொழுது 40,000 மக்கள் அவர்கள் தள்ளப்பட்டார்களாம். உள்ளே அந்த 40,000 மக்கள் அங்கே வாழ்விழந்து அலைகின்ற பொழுது, அவர்கள் தன்னுடைய வாழ்வை சரி செய்வதற்காக இப்படிப்பட்ட கொள்ளைகளை ஈடுபட்டதாக ஒரு வரலாற்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் மலைகளிலே வாழ்ந்தார்கள், காடுகளிலே வாழ்ந்தார்கள். அங்கே வாழ்ந்து கொண்டு அங்கிருந்து மக்களை துன்புறுத்துகிற நிகழ்வு, வழிப்போக்கர்களை அவர்கள் மறித்து கொள்ளையடிக்கிற நிகழ்வாக அந்த வரலாற்று சுவடுகள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்ப்போமானால், அடிமையாய் இருக்கின்றவர்கள் நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்ற சிந்தனையோடு உள்ளே ரோம ஆட்சியில் அடிமைப்பட்டுள்ள யூதேயாவை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க ஆயுதமேந்தி போராடிய போர் வீரர்களாகவும் சித்தரிக்கிறார்கள். கள்வராக, புரட்சிக்காரர்களாக, தீவிரவாதிகளாக, ஒருவேளை தனக்கு ஒரு உரிமை வேண்டும், நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம், நம்மளுக்கு விடுதலை வேண்டும் என்று ஆயுதமேந்தி போராட்டம் செய்த போராட்டக்காரர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் இப்படிப்பட்ட சிந்தனை, இப்படிப்பட்ட செயல்பாட்டோடு இருக்கின்றவர்களை அன்றைக்கு ஆண்டவரோடு அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். நாம் மனதிலே கொண்டு வருவோம், ஆண்டவர் நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார், 2 பக்கமும் 2 கள்வர்கள். கள்வருடைய நிலைமையை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒருவேளை குற்றவாளிகளாகவே அங்கே ரோம அரசு அவளை சித்தரித்திருக்கிறது என்பதை நம் மனதில் வைத்து அந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது, ஒரு கள்வன் சொல்வான், நினைத்திருப்பான், எனது கற்பனை, பஸ்கா பண்டிகை தினத்திலே எல்லாரும் கொண்டாடுகின்ற பொழுது இப்படி கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுப்பது நியாயமான காரியம் இல்லை என்பதை ஒருவேளை அறிந்திருப்பானோ என்று எனது மனதிலே ஓடுகின்ற சிந்தனை. அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரை அருகில் இருக்கின்ற பொழுது ஆண்டவரை அறிந்து கொள்ளாதவனாக அவன் சொன்ன வார்த்தை, நீர் உம்மையும் என்னையும் விடுவித்துக் கொள்ளும். இந்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுது மந்திரவாதி மாறி பல்ல. அவன் சொன்ன வார்த்தை, நீர் உம்மையும் என்னையும் விடுவித்துக் கொள்ள என்று ஆண்டவர் இகழ்கின்றவனாக இருக்கின்றான்.
தன்னை நினைத்து பார்க்கின்ற பொழுது நாம் செய்கின்ற காரியங்கள் தவறு என்பதை அறிந்திருந்தும் நம்மளுக்கு ஒரு இவர் நிமித்தமாக நம்மளுக்கு ஒரு மீட்பு கிடைக்குமோ, விடுதலை கிடைக்குமோ என்று நினைத்திருக்கலாம். ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை அறிந்திருப்பேன் என்ற பொழுது சொன்ன வார்த்தையாய் அமைந்திருக்கும், நீர் உம்மையும் என்னையும் விடுவித்துக் கொள்ளும். ஒருவேளை இகழ்ந்து பேசினால் ரோம பேரரசு தனக்கு சாதகமாக இருக்குமோ என்று நம்பியிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலில் அவன் ஆண்டவரை இகழ்கின்றவனாக இருக்கின்றான். ஆனால் இரண்டாவது கல்வனோ தன்னை உணர்கிறவனாக இருக்கின்றான். தான் செய்த காரியங்கள் தவறான காரியங்கள், நியாயத்துக்கு புறம்பான காரியங்கள், நாம் தவறு செய்திருக்கிறோம், அந்த தவறுக்குண்டான தண்டனையை நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் அவனுடைய மனநிலையாய் அமைந்திருக்கிறது. அவன் சொல்லுகின்ற நிகழ்வு, நான் தவறு செய்திருக்கிறேன், அதற்குண்டான தண்டனையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் எந்த விதமான தவறும் செய்யாதவர் இங்கே நம்மோடு இணைந்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நல்லா உணர்ந்து பார்ப்போம் அன்பானவர்களே, ஆண்டவர் செய்த தவறு என்ன? சடங்காச்சாரங்களை தகர்த்தெறிந்தார், ஓய்வு நாளிலே சுகப்படுத்தினார், ஓய்வு நாளிலே பிறரோடு இணைய வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையாய் அமைந்திருக்கிறது. ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். யூத பாரம்பரியமான சடங்காச்சாரமான காரியங்களை தகர்க்க வேண்டும், தகர்த்து எறிந்தார். இதுதான் அவர் செய்த தவறான காரியமா? பரிசேயர்களும் சதிசேயர்களும் செய்கின்ற சதியானது தனது வாழ்வு கேள்விக்குறியாய் ஆகிவிடுமோ? தாம் மக்களை சடங்காச்சாரமான காரியங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அவர்கள் மீண்டு வந்தால் நமக்கு எதிராக செயல்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்பாட்டோடு அவர்கள் ஆண்டவருக்குண்டான எதிரான காரியங்களை செயல்படுத்தி இருப்பார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் அவர் செய்த காரியம் என்ன? மக்களோடு இணைந்து கொண்டார், வாழ்விழந்த மக்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தார், புறம்பே தள்ளப்பட்ட மக்களை அரவணைத்துக் கொண்டார், கரங்களை தொட்டு ஒவ்வொருவரை சுகப்படுத்தினார். ஏற்றுக்கொள்கின்ற அனைத்து மக்களையும் அரவணைத்துக் கொண்டு என்னுடைய அரசு இறையரசு, அது அனைவருக்கும் உள்ள இறையரசு என்பதை ஆண்டவர் பறைசாற்றி செய்த நிகழ்வை நான் பதிவு வைக்கிறேன். ஒருவேளை இந்த கல்வன் உணர்ந்திருப்பான், அவர் மேசியா, அவர் ரட்சிக்கிறவர், அவர் மீட்பர் என்பதை உணர்ந்ததினாலே அவன் சொன்ன வார்த்தையாய் அமைந்திருக்கும் என்று நான் இதை உணர்கிறேன். அவன் அழகாக சொன்னான், உமது அரசாட்சி வருகின்ற பொழுது அடியேனை நினைத்தருளும், உமது ராஜ்யம் வருகின்ற பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொன்னால், ஒருவேளை அவன் கொடுக்கிற நிகழ்வு பதவிக்காக அல்ல, என்னை நினைத்தருளும். அப்படிப்பட்ட வார்த்தையை பதிவு வைக்கிறான் என்றால் தன்னை முழுவதுமாக உணர்ந்த நிகழ்வு. தான் செய்த பாவத்தை ஆண்டோடத்திலே அறிக்கை செய்கின்றவனாய் இருக்கிறான் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவன் அறிக்கை செய்கின்றான். ஒரு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. அதே வார்த்தையை பொது மொழிபெயர்ப்பிலே நான் சொல்லுகின்றேன். தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவன் கடவுளின் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 22:13. ஒருவேளை அவன் ஆண்டு சமூகத்திலே அறிக்கை செய்தான், ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். அப்படி என்றால் ஆண்டவருடைய ராஜ்யம் வந்துவிட்டது, அது நமக்குள் இருக்கிறது, அது அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலே அனைவரும் இணைந்து கொண்டு ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படுவோம். கர்த்தருடைய கரம் நம்மளை பரிசுத்தப்படுத்தி காத்து கொள்ளட்டும். ஆமேன்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு வருடந்தோறும் இந்த 7 வார்த்தையை நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றோம், கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை உருவாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளில் யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயாரும் தமக்கு அன்பாயிருந்த சீஷனும் அருகே நிற்க கண்டு தாயாரிடத்தில், அம்மா, அதோ உன் மகன் என்றார். பின்பு சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான் என்பது. இது 3ஆம் வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அன்புக்குரிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையாளர்களே, உங்கள் யாவருக்கும் பராபரனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொள்கின்றேன். இந்த சிலுவையில் மொழிந்த வார்த்தைகள் எல்லாமே ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் பிரதிபலிப்பாகும். அவர் அதை வாழ்ந்து காட்டியதே தான் சுருக்கமாக, இரத்தன சுருக்கமாக சிலுவையிலே 7 வார்த்தைகளாக கூறுகின்றார். ஆக அவர் ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்பதாக நாம் காணலாம். யோவான் நற்செய்தியாளர் இயேசுவை கடவுளாக காட்டுகின்றார். இயேசு கடவுளுடைய மகன் என்றும் கடவுளுக்கும் இயேசுக்கும் இருந்த தெய்வீக உருவையும் எடுத்து காட்டுகின்றார். இயேசு ஆற்றல் மிகுந்தவர். எனவே யோவானின் பார்வையில் சிலுவை ஓர் அரியணையாக, அரியணை என்றால் ஒரு பீடமாக, அரியணையாக அவர் கற்பனை செய்கின்றார். இயேசு சிலுவையை பலவீனமாக ஒருவராக அவர் தொங்கவில்லை என்பதையும் காட்டுகின்றார். ஏதோ அவர் பலவீனமாக இருக்கின்றார் என்பது அல்ல, மாறாக உலகத்தின் மீது இயேசு ஒரு அரியணையில், பெரிய ஒரு அரியணையில் வீற்றிருக்கிறவராக குறிப்பிடுகின்றார். இங்கு இயேசு தம்முடைய தாயை நோக்கி, அம்மா, அதோ உன் மகன் என்றும் சீஷனை நோக்கி, அதோ உன் தாயும் என்றார். கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் வேறு வகையிலே நாம் சிந்திப்போம். இந்த வருஷம் நாம் மரியாளை குறித்து கொஞ்சம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மரியாள் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களும் சிலுவை சுமந்தார்கள் என்று நாம் சொல்லலாம். எப்படி என்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். அவரிடத்திலே தேவ தூதன் வந்து பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அவள் பயந்து இருந்தாள். தூதன் அவனை நோக்கி, மரியாளை, பயப்படாதே, நீ கடவுளிடம் கிருபை பெற்றாய் என்றார். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். மரியாளுக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி என்று ஆச்சரியம். அப்போது திரும்ப தேவதூதரிடத்தில் கேட்கிறார், நான் புருஷனை அறியேனே என்று அவர் சொல்றார். அதுக்கு தேவதூதன் அதற்கும் பதில் சொல்கிறார், உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவகுமாரன் என்கிறார். இந்த நாளில் நாம் கொஞ்சம் இதை யோசிக்க வேண்டாம். ஒரு கன்னி பெண்ணிடத்தில் கணவனை அறியாமல் இருக்கின்ற ஒரு பெண் குழந்தை பிறப்பது என்றால் எவ்வளவு அவமானத்தை சந்தித்திருப்பார். மக்கள் எவ்வளவாக மரியாளை தீதாக மோசமாக பேசியிருப்பாள் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆகவே
இங்கே மரியாளும் சிலுவை சுமந்தார் என்று தான் நாம் சொல்ல முடியும். சிலுவை சுமந்தவர்களில் இன்னொருவரையும் நாம் சொல்லலாம், வான சாஸ்திரிகளும். அவங்க போய் தவறான இடத்திற்கு போகிறார்கள், மறுபடியும் சரியான இடத்திற்கு வருகிறார்கள். ஆனால் அவருக்கும் தேவ தூதரால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியிலே போகிறார்கள். ஆகவே அவ்வளோ ஒரு துன்பத்தையும் அந்த வான சாஸ்திரிகளும் பெற்றார்கள். அதனால் ஏற்பட்ட சிலுவை சுமந்தவர்கள் யார்? அங்கே சிறு குழந்தைகள், அவ்வளவோ அப்பாவியான சிறு குழந்தைகள் அங்கே கொலை உண்டதை நாம் பார்க்கிறோம். அனைவரையும் வெட்டி போட்டார். ஆகவே இவ்விதமான சிலுவை, இயேசு பிறப்பதற்கு முன்பே மரியாளும் சிலுவை சுமந்தார், அங்கே ஆனசாஸ்திரிகளும் சிலுவை சுமந்தார்கள், இங்கே சிறு குழந்தைகள் எல்லாம் சிலுவை சுமந்ததை பார்க்கிறோம். இவையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அதை நாம் யோசிக்க வேண்டாம். மரியாளுக்கு இன்னொரு சிலுவை என்னவென்றால், குழந்தை பிறந்தாச்சு. அவங்களையும் என்ன சொல்கிறாரு, தேவதூதன் யோசேப்பிடத்தில் சொல்லி மரியாளை கூப்பிட்டு கொண்டு எகிப்துக்கு போ, ஏரோது அவன் கொலை செய்ய பார்க்கிறான் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களே கொஞ்சம் யோசிங்க. இப்போ தான் பிள்ளை பிறந்த ஒரு பெண் எப்படி ட்ராவல் பண்ண முடியுமா? எவ்வளோ கஷ்டம். ஆனால் யோசேப்பு அதையும் கேட்டு மரியாளையும் அழைத்து கொண்டு குழந்தையும் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு செல்கின்றார். இது மாபெரும் சிலுவை. அவர்கள் அங்கே எருசலேம் ஆலயத்துக்கு கொண்டு செல்லும்போது சிமியோன் பார்க்கிறார். சிமியோன் மிக வயதானவர். ஆகவே அவர் நீதியும் பக்தி உள்ளவர், இஸ்ரவேல் ஆறுதலுக்காக காத்திருந்தவர். அவர் மேல் பரிசுத்த ஆவியும் இருந்தது. அவர் கையிலே இயேசுவை ஏந்தி கொண்டு அவர் சொல்றார், நீ ஆயத்தம் பண்ணின உமது இரட்சணியத்தை எங்கள் கண்கள் கண்டன. அவர் இந்த வார்த்தையை சொல்றார். இது ரொம்ப சந்தோஷமான வார்த்தை, ரைட். அதுக்கு பிறகு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, அந்த அம்மாவை பார்த்து, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போவோம் என்றார். என்ன சொல்றாரு, உன் மகன் கொலை உண்டு சாவாயா. எப்படி பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எப்படி இருக்கும். சிமியோன் சொல்லிட்டார், அப்பயே சொல்லிட்டார். அப்போது அந்த அம்மாவனுடைய வேதனை அப்போவே ஆரம்பிச்சாச்சு. ஆகவே எவ்வளோ கஷ்டமான இந்த வார்த்தைகளை எல்லாம் உணர்ந்து அந்த கஷ்டப்பட்டு இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், இவைகளெல்லாம் இயேசுவின் எண்ணத்திலே அல்லது இயேசுவின் உள்ளத்திலும் எண்ணத்திலும் பதிந்திருந்தன. ஆகவே தான் இந்த 3ஆம் வார்த்தை வருகிறது. அந்த மரியாளும் இயேசுவும் 3 இடத்தில் தான் நாம் பார்க்க முடியும். ஒன்று, லூக்கா 2ஆம் அதிகாரம் 47, 48, 49 நாம் பார்க்கும்பொழுது, பெற்றோர் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு அப்போது 12 வயசு. போயிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, பிள்ளைய காணோம், திரும்பி போய் தேடுறாங்க. அப்போது அவரை பார்த்து கேட்குறாங்க, தாய் பார்த்த, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று. அவரும் பதில் சொல்கிறாரு, இதோ உன் தகப்பனை நானும் விசாரத்தோடு தேடினமே என்ற பொழுது நீங்கள் ஏன் என்னை தேடினீங்க, நான் பிதாவின் வீட்டில் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேள்வி கேட்கிறார். இதையும் இருதயத்தை சந்திக்கிறார். ஆக முதல் முறை இயேசுவோடு பயணம் செய்தது பஸ்கா பண்டிகைக்கு 12 வயசில் அங்கே கூப்பிட்டு செல்கிறதே நாம் பார்க்கிறோம். 2வது, இன்னொரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு குறைவு ஏற்படுகிறது. அந்த குறைவியை இயேசுவிடத்தில் சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, அம்மா எனக்கும் உமக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று. ஆகவே இது 2வது சந்திப்பாக இருக்கிறதை பார்க்குறோம். 3வது சந்திப்பு தான் இந்த சிலுவை சந்திப்பு. என்ன இருந்தாலும் யோசித்து பாருங்களேன், எந்த பெத்த தாய் மகன் சாவுவதை கண்ணால் பார்க்க முடியும்? எவ்வளோ வேதனை. ஆனால் அந்த வேதனையை துணிவோடு அந்த சிலுவண்டையில் போய் நிற்கிறான். இது இயேசுவுக்கு இது எல்லாம் அவருடைய அப்படியே ஃப்ளாஷ்பேக் போல் ஓடுது. என்ன ஃப்ளாஷ்பேக்? ஏரோது கொலை செய்ய பார்த்தான். நான் அப்போ தான் சின்ன குழந்தை, பச்சை குழந்தை, என்னை தூக்கிட்டுக்கு எபித்துக்கு ஓடினாங்க, என்னை காப்பாற்ற. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு என்னை என் பெற்றோர்கள் தேடி வந்தாங்க.
இது எல்லாம் அவர் மனசில் எல்லாமே போகுது. அவரும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த பெற்றோர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, நியாயப்பிரமாணம் அவர் மோசே கொடுத்த அந்த கட்டளைகள் 10 கட்டளைகள் அந்த அவருக்கு சொல்லி தந்திருக்கணும். நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியில நெடுநாள் வாழ்வதற்கும் உன் தாயும் தாப்பனையும் கனம் பண்ணு என்ற வார்த்தை, இவை எல்லாம் அவருக்கு ஃப்ளாஷ்பேக்காக வருகிறது. என் தாய், என் பெற்றோர் இதையெல்லாம் கற்றுத்தந்தார்களே, என் தாய் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இதை எல்லாவற்றையும் பார்த்து தாய்மையை தனியாய் விட அவருக்கு மனதில்லை. தாய்மையை தனியாய் விடுவது மனதில்லை. பாதுகாக்க, பராமரிக்க அவர் ஒரு மகனை அங்கே அறிமுகப்படுத்துகிறார். இதோட ஃபினிஷ். ஆகவே நான் அவர் அம்மாவை பாதுகாக்க, பராமரிக்க ஒரு மகனை அங்கே உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு இருப்பதற்கு முன்பே தாய் மகன் என்ற ஒரு புதிய உறவை, ஒரு புதிய குடும்பத்தை அங்கே சமுதாயத்திலே ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மனித இன வேறுபாட்டை உடைத்து இயேசு அங்கே ஏற்படுத்துகின்றார். நாம் மார்க் 7ஆம் அதிகாரம் 8 - 13 வசனங்களில் நாம் பார்ப்போமானால் அங்கே ஒரு வார்த்தை உண்டு. தாய் தகப்பனை கனப்படுத்தாமல் குர்பான் கொடுப்பதை கொடுத்துட்டா அவங்கள கவனிக்க தேவையில்லைன்னு அது அவர் வன்மையாக கண்டிக்கிறார். ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறார். இதுவும் அவருக்கு சிலுவையிலே தொங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது வருது. நான் பேசினேன், அவன் குர்பான் கொடுத்துட்டா பெற்றோரை கவனிக்காமல் விட்டுடலான்னு, அதுவும் அவருக்கு நினைக்க வருது. அவர்களை கண்டித்து மிக மோசமாக அங்கே பேசினதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கின்ற பொழுது இயேசு அங்கே இந்த அம்மாவை பார்த்து மகன் என்றும் சீஷனை பார்த்து தாய் என்றும் சொல்லுகின்ற காரியம். இதில் பாருங்க, அம்மா ஒரு தச்சன் மனைவி அல்லது யூத குலத்தை சார்ந்தவர்கள். மத்திய 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். இந்த யோவான் ஒரு மீனவர், அது மார்க் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆகவே தச்சனும் மீனவர்களும் ஒன்று சேர மாட்டார்கள். அவர்கள் வீட்டுக்கு போக மாட்டாங்க, இவங்க அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆனால் இங்கே 2 பேருக்கும் ஒரு புதிய உறவை ஏற்படுத்துகிறார். அங்கே எது பிளவாக இருந்ததோ அந்த பிளவை அகற்றி போட்டு சமத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். சமத்துவம், எல்லாம் சமத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். ஆகவே கலைஞர் இப்போ சமத்துவ நகரம்னு படுத்தினார். ஆனால் அவர் ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே இயேசு சிலுவையில் சமத்துவத்தை ஏற்படுத்தி விட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கடைசி வரையிலும் இந்த மரியாளை இந்த யோவான் சீஷன் கவனித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:13-14 பார்க்கிறோம். அங்கே எல்லாம் கூடி ஜெபம் பண்ணும்போது மரியாளும் இருந்தார். ஆக கடைசி நேரத்தில் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றி அவர் மரித்தார். இன்று நமக்கு இயேசுவின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன? அதுதான் நாம் பார்க்க வேண்டும். இயேசு சிலுவையில் புதிய உறவுகளை உருவாக்குகின்றார். இவ்வுலகில் அனாதைகள் இல்லை. கைவிட்ட பெண்களையும் அவர்களுக்கு ஒரு தாய்மையை காட்டுங்கள். இயேசுநாதர் நமக்கு காட்டிய வழியை நாம் பின்பற்ற வேண்டும். பெற்றோரை நாம் பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அவருக்கு வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் என்பது இயேசுவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கவலோடு கண்ணீரோடு இருக்கின்ற யாராக இருந்தாலும், அதுதான் இன்றைக்கு சொல்றார். இந்த உலகத்தில் அவர் இதை காட்டினதுடைய நோக்கமே யாரும் அனாதிகள் என்றும் கைவிடப்பட்ட பெண்கள் என்றும் கைவிடப்பட்ட ஆண்கள் என்றும் இருக்கக்கூடாது. அந்த சமத்துவத்தை அங்கே ஏற்படுத்துகிறார். இதை நாம் உணர வேண்டும். வாலிபர்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான், பெற்றோரை கனம் பண்ணுங்கள் என்று. அதே போல அவர் பெற்றோரைக்கு எல்லாம் அவருடைய காரியங்கள் எல்லாம் சரியாக செய்ததினால்தான் ஒரு பெண் அந்த அழகாக பாராட்டுகிறார் அந்த தாயை. எப்படி லூக்கா 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தயவுசெய்து வாசித்து பாருங்கள். ஒரு பெண் அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட மார்பும் பாக்கியம் உள்ளது என்று சத்தமிட்டு இயேசுவை பார்த்து சொல்கிறார். ஆனால் அன்பார்ந்த வாலிபர்களே, உங்களை பார்த்து இந்த வார்த்தை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். உங்களை பார்த்து மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், நீர் பாலுண்ட மார்பு பாக்கியம் உள்ளது, உன்னை சுமந்த கற்பம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லக்கூடிய வகையில் பிள்ளைகள் வாழ வேண்டும். அதே போல பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும்
பெற்றோர்களுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், இயேசுவை அவர்கள் சரியான வழியிலே வழி நடத்தினார்கள், ஆலயத்திற்கு அழைத்து சென்றார்கள், எல்லா கடமைகளும் நிறைவேற்றினார்கள். ஆகவே இந்த கடமையும் பெற்றோர்களும் செய்ய வேண்டும். எபேசியர் 6:1-2-3 வசனங்களிலும் கொலோசியர் 3:20 பார்க்கலாம். நாம் பெற்றோரை கனம் பண்ணுவதும் பெற்றோர் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதையும் பார்க்கிறோம். ஆக வருடம் நாம் சிலுவையின் நிகழ்வை 7 வார்த்தைகளை கேட்டுட்டு நாம் போகாம வாழ்க்கையிலே மாற்றம் அடைந்தவர்களாய் இன்றைக்கு இயேசு நமக்கு காட்டின ஒரு காரியத்தை நம் வாழ்க்கையிலே நடத்தினால்தான் உண்மையான இந்த தபசு காலத்தில் குட் ஃப்ரைடே என்ற இந்த குட் ஃப்ரைடே நம் வாழ்க்கையிலே நிறைவேறும். இல்லை என்றால் நிறைவேறாது. பெற்றோரை யாரு பார்க்காமல் இந்த வசனத்தை கேட்டால் பிரயோஜனம் இல்லை, பராமரிக்காமல் கேட்டால் பிரயோஜனம் இல்லை. அப்படி பெற்றோர்களும் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக முதல் இடம் கொடுத்து வளர்க்கப்படவில்லை என்றால் அதுவும் பிரயோஜனம் இல்லை. யோசியுங்கள், சிந்தியுங்கள். இயேசு அவர்தான் நமக்கு வழிகாட்டினார். அவர் மரியாள் செய்த அத்தனை காரியங்களும் ஃப்ளாஷ்பேக்காக வந்து தான் உடனே என் தாய்க்கு நான் செய்ய வேண்டும் என்று செய்ததை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் இயேசுவின் பின்னே நாம் சென்று இயேசு காட்டுகின்ற வழியிலே நடந்து நல்ல பெற்றோர்களாக நாம் வாழ்வோம், நல்ல பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் அருள் புரிவாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, செய்தியை கேட்டது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்களாக நல்ல பிள்ளைகளாகவும் நல்ல பெற்றோர்களாகவும் வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவினுடைய வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன். இயேசுநாதர் சிலுவையிலே தன்னுடைய பாடுகளுக்கு மத்தியிலே சிலுவைக்கு அருகிலே நின்று அழுது கொண்டிருந்த தன் தாயை நினைத்து தன்னுடைய கடமைகளை நாம் நிறைவேற்றி, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி ஒரு புதிய உறவை ஆரம்பித்தது தான். ஒரு புதிய உறவின் தொடக்கத்தை நாம் 3ஆம் திருவசனத்தில் நாம் தியானம் செய்தோம். இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, என்ன சூழ்நிலை என்று சொன்னால், இயேசுநாதர் மிகப்பெரிய துன்பங்களை சிலுவையிலே அடைந்து கொண்டிருக்கின்றார். வேதனை, அந்த வேதனைக்கு மத்தியிலே அவர் சொன்ன வார்த்தை தான் 4வது வார்த்தை. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 48ஆம் வசனமும், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசுநாதர் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமாய் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். இவ்வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏராளமான இறையியல் கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா, மார்க் நற்செய்தியாளன் ஏலோயி ஏலோயி என்று அரேமைய வார்த்தையில் எழுதியிருப்பார். ஆனால் மத்தேயு நற்செய்தி நூலிலே ஏலி ஏலி என்று எபிரேய பாஷையில் எழுதியிருப்பார். அது நற்செய்தியாளர்களுடைய பாணி, அதை சொல்கின்ற பாணி. இந்த சீர்திருத்த இயக்கத்தை முன்னின்று நடத்தின மார்ட்டின் லூத்தர் அவர்கள் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளணும் என்பதற்காக உபவாசம் இருந்து ஜெபித்து இந்த வசனத்தை அதிகமாக தியானம் செய்தாராம். கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு தியானம், கடுமையான தியானம், உபவாசம், ஜெபத்துக்கு மத்தியில் அவருக்கு தொடர்ந்து ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்ததாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளை கடவுள் கைவிடுவாரா என்கின்ற கேள்வி இருந்ததாம்.
அதை அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேள்வியை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்ற வார்த்தைகளால் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் தன்னுடைய மகனை கைவிடுவாரா என்பது மிக முக்கியமான ஒரு இறையியல் கருத்து என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. தந்தை இயேசுநாதரை கைவிட்டார் என்றார். ஏன் கைவிட்டார்? அதுக்கு பதில் சொல்லணும். இல்லை, கைவிடவில்லை என்று சொன்னால் அப்புறம் இயேசுநாதர் ஏன் சிலுவையில என் தந்தையை ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார்? மார்க்கு, மத்தேயு இதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால், இந்த வார்த்தை இயேசுநாதரினுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்தபடியால் இதன் பொருளை அறிந்து கொள்வது கொஞ்சம் கடினம். இப்பொழுது துன்பத்தில் வெற்றி கண்டவர் குரல். இப்போ பயங்கரமான ஒரு துன்பத்தில் இயேசுநாதர் வெற்றி கண்டார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூத குடும்பத்தில் எல்லா குழந்தைகளையும் பக்தியோடு வளர்த்துவாங்க. எல்லாருக்கும் வேதத்தை கற்றுக் கொடுப்பார்கள், பழைய ஏற்பாட்டை கற்றுக் கொடுப்பாங்க, நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பாங்க. இப்பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது 22ஆம் சங்கீதத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பம், கடவுள் அவனோடு இருந்து அவனை விடுவிக்கின்றார் என்ற கருத்து பல சங்கீதங்களிலே, பாடல்களிலே, பழைய ஏற்பாட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. அவற்றையெல்லாம் புலம்பலின் கீதம் என்று சொல்வார்கள். அப்படி அந்த பேர் மாத்திரம் திருமறையில் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் அந்த சங்கீதங்களிலே ஒரு குறிப்பிட்ட அமைப்பு உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்தனுக்கு, விசுவாசிக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தை பற்றி சொல்லி அழுவாரு, புலம்புவாரு, எல்லாம் நடக்கும். கடைசியில் அந்த கஷ்டத்தில் இருந்து கடவுள் அவனை விடுவித்தார் என்கின்ற வார்த்தையும் அந்த செய்தியும் அடங்கியிருக்கும். அந்த நல்ல செய்தியும் அடங்கியிருக்கும். அதுதான் அந்த சங்கீதங்களினுடைய அமைப்பு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுநாதர் சிலுவையிலே தொங்குகின்றார். உலக மீட்புக்காக சிலுவையிலே உச்சக்கட்ட துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கே வந்துருச்சு மனசுல, கடவுள் கைவிட்டு விட்டாரோ என்கின்ற அளவுக்கு இயேசுநாதருக்கு சிலுவையின் வேதனையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். இயேசுநாதர் தம்மை சங்கீதக்காரனுடைய நிலைமையிலே கைவிடப்பட்டவராக தன்னை காண்கின்றார். எனவேதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகின்றார். இது கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கின்ற ஒருவர் எழுப்பும் அபய குரல் அல்ல. துன்பத்தின் நடுவிலும் கடவுள் எனக்கு விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையில் எழுப்பப்படும் உறுதியான குரலாகும். நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க, இது அபய குரல் அல்ல, அபிசவசமான குரல் அல்ல. இப்படிப்பட்ட துன்பத்துக்கு நடுவிலையும் கடவுள் என்னை மீட்டெடுப்பார் என்கின்ற நம்பிக்கை தொனிக்கின்ற ஒரு வார்த்தை இது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. கடவுள் தங்களை துன்புறுத்துகிறார் என்ற கருத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. கடவுள் நம்மை துன்புறுத்துகிறது இல்லை, அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. மாறாக நம்முடைய இதயத்தில் எழுகின்ற ஆதங்கங்கள், யதார்த்தமாக மனதில் ஏற்படுகின்ற ஆதங்கங்கள், யதார்த்தமாக எழுகின்ற உணர்வுகள் எல்லாம் இந்த வார்த்தையில் அடங்கியிருக்குது. நான் தஞ்சையில் கோட்டை கோயிலில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு குடும்பத்தில் மகன், மகள், மருமகள், அவருடைய தந்தை எல்லாம் சாலை விபத்தில் இறந்து போயிட்டாங்க. எப்படி இருக்கு நடந்து பாருங்க. அப்போது நான் போய் பார்க்கும்போது, கடவுள் ஏன் எங்களை கைவிட்டார், கடவுள் எங்கே, கடவுளுக்கு கண் இல்லையா என்றெல்லாம் புலம்பிய போது அது ஒரு யதார்த்தமான உணர்வு என்று நான் புரிந்து கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த யதார்த்தமான ஒரு உணர்வாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். இதை கைவிட்டு விட்டார் என்கிற நிலையிலே இயேசுநாதர் சொல்லல. இது ஒரு யதார்த்தமான நிலைமை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இருப்பினும் சிலுவையிலே இயேசுநாதர் பாடுகள் அனுபவித்த போதுதான் தான் கற்று வைத்திருந்த அந்த புலம்பலினுடைய சங்கீதத்திலே இருந்து வசனங்களை சொன்னார் என்று சொல்வதும் சில இறையியலாளர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. எது எப்படி இருந்தாலும் இயேசுநாதர் தன்னுடைய துன்பமான நேரத்தில் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்பதை உறுதியாக மனதிலே வைத்திருந்தார். இயேசுநாதர் உண்மையாகவே கைவிடப்பட்டாரா என்ற கேள்வியை கேட்டு பார்த்தால், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற கதரும் குரலுக்கு அர்த்தம் என்னவென்றால், உண்மையாகவே அவர் கைவிடப்பட்டார். அவர் இந்த வசனத்தை சொன்ன பின்னணியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவர் கைவிடப்பட்டார் என்கின்ற உண்மை புரியும். இயேசுநாதர் உலகத்தின் பாவத்தை எல்லாம்
சிலுவையிலே ஒன்று திரட்டி சுமந்து சென்றார். உலகத்தின் பாரம் எவ்வளவு தெரியுமா? மீட்பு கவிஞர் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை இயேசுநாதர் சுமந்த சிலுவை மரத்தினுடைய அணுக்கள் ஒவ்வொன்றும் 100,000 கோடி யானைகள் இடைகளுக்கு சமம் என்று சொல்லுவார். அவர் சொல்லுவார் பாருங்க, நோக்கில் அணு ஒன்றும் 100,000 கோடி, மாக்கத்தின் சும்மை நலிந்த பாவம் திரட்டி, ஆக்கு சிலுவை அமலன் சிரத்து ஏந்தி, காக்கை கடனாக கல்வாரி ஏகினார். பாருங்க, அவ்வளவு உலகத்தினுடைய அத்தனை பாடுகளையும் திரட்டி தன் மீது சுமந்து சென்றார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், இயேசுநாதர் பட்ட துன்பத்தினுடைய வேதனையினுடைய மிகப்பெரிய யதார்த்தமான ஒரு சொல் தான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இயேசுநாதருக்கு கைவிடப்படுகின்ற அனுபவம் ஒன்றும் பெரிய புதிதல்ல. ஏன்னா அவர் சொந்த ஊரில் அவரை கைவிட்டு விட்டார்கள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்தாரே அவரை கைவிட்டு விட்டார்கள். அவர் சொந்த குடும்பத்தாரே, சொந்த ஊர்க்காரரை அவர் கைவிட்டு விட்டார்கள். யூதா இனத்தில் பிறந்தவர் தான், இருந்தாலும் சொந்த இனத்தாரும் அவரை கைவிட்டு விட்டார்கள். சிலுவையில் தொங்கிய சீஷர்கள் இயேசுநாதரை சீஷர்களும் கைவிட்டு விட்டாங்க. இவற்றையெல்லாம் அறிந்த ஆண்டவர் எங்கே தன்னை கைவிட்டு விடுவாரோ என்று எண்ணுகிற பொழுது சிலுவையிலே தவிக்கின்றார். மார்ட்டின் பியூபர் என்கின்ற ஒரு இறையியலாளர் அவர் சொல்லுவார் பாருங்க, துன்ப நேரத்தில் கடவுள் நம்மை விட்டு விலகுவதை கடவுளுடைய கிரகணம் என்று சொல்வார். அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்தன் துன்பப்படுகிற பொழுது கடவுள் அமைதி உள்ளவராக பக்தனின் துன்பத்தில் பங்கு பெறாமல் இருப்பது இதயத்தை தடுமாற வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இயேசுநாதர் அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மெல்லாம் யார் மாதிரி தெரியுங்களா? தவளை மாதிரி. நம்ம நீர்லையும் இருப்போம், நிலத்திலையும் இருப்போம், எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம பொழைச்சிக்குவோம். ஆனால் இயேசுநாதர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மீன் மாதிரி. அவர் தண்ணீர் தான் இருப்பார், தந்தையினுடைய ஆளுகையில் தான் இருப்பார், தந்தையினுடைய பிரசன்னத்தில் தான் இருப்பார். தந்தையினுடைய பிரசன்னத்தை விட்டு ஒருபோதும் அவர் விலகினதில்லை. ஆனால் இப்பொழுது விலகி விட்டதோ என்கின்ற ஒரு உணவினாலே திக்குமுக்காடி விட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆழ்கடலில் முத்தெடுக்கிறத பற்றி ஒரு அனுபவத்தை சொல்லுவார். என்னன்னு கேட்டிங்கன்னா, முத்தெடுப்பதற்காக ஆழ்கடலில் குதிப்பாங்களாம். போனீங்கன்னா அப்படியே அந்த ஆழ்கடலை அப்படியே கீழே போய்கிட்டே இருப்பாங்களாம். அது எவ்வளவு ஆழம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த கீழே போய் அந்த தரையை தொட்ட அடுத்த நிமிஷம் மேலே வந்துடுவாங்களாம். அப்படிப்பட்ட துன்பத்தின் அடிவண்டலையும் இயேசுநாதர் அருந்தினார் என்று சொல்லி கவிஞர்கள் சொல்லுவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையால் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற இந்த குரல் உலகத்தின் பாவத்தின் கொடூரத்தையும் அதை தனி ஒருவராக ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தத்தளித்ததையும் உங்களுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறது. கடவுள் ஏன் இயேசுநாதரை கைவிட்டார்? உலக மாந்தர் இறைவனால் கைவிடப்படாமல் இருப்பதற்காக அவர் கடவுளால் கைவிடப்பட்டார். ஏன் இந்த பாடுகள்? யாருக்காக இந்த துன்பங்கள்? இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தந்தான நிலையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்கிறதா? அதுதான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசுநாதர் சிலுவையிலே அவர் கூக்குரலிட்ட பொழுது, கதறிய விழுந்த பொழுது, அந்த குரல் நம்ம இடத்துல என்ன தெரியுமா கேட்குதுங்க? ஏன் இந்த பாடு? யாருக்காக இந்த துன்பம்? இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு எனக்கு உண்டு. அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா? நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? எதற்காக இந்த பாடு, எதற்காக இந்த துன்பம் என்பதற்கு என்ன பதில் நாம் சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, இது எனக்காக, எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்ட துன்பம். ஆகவே நாங்கள் கைவிடப்படாமல் இருப்பதற்காக நீர் உம்முடைய தந்தையினாலே கைவிடப்பட்டீர்
என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த திருமொழிகளை தியானிக்கிற உங்களுக்கு அவர் சிலுவையில் மொழிந்த 5வது திருமொழி ஆகிய தாகமாய் இருக்கிறேன் என்கிற திருமொழியை அதை உங்களோடு சேர்ந்து தியானிக்க அதன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக நான் இறைவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது 5ஆம் திருமொழியை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 28வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும் இருக்கிற திருமறை பகுதியை வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து வியாழன் இரவு கெத்சமனேயில் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்படுகிற அந்த நேரத்திலேயே அவர் மிகுந்த வியாகுலப்பட்டிருந்தார். வியர்வையும் இரத்தவுமாக அவருடைய வேதனை வெளிப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவர் கைது செய்யப்பட்டு பிரதான ஆசாரியருடைய சேனையினாலே அழைத்து செல்லப்படுகிறார். முழுவதும் அவர் விசாரணை என்கிற பெயரில் துன்புறுத்தப்படுகிறார். காலையில் அவர் பிலாத்தினிடத்தில் கொண்டு போகப்படுகிறார். பிறகு அங்கிருந்து அவர் கல்வாரி மேட்டிற்கு சிலுவையை சுமந்தவராக தன்னுடைய உடலிலே பல்வேறு அடிகளையும் காயங்களையும் இரத்தம் சிந்துதலையும் அனுபவித்தவராக அவர் கல்வாரி மேட்டிற்கு வருகிறார். அந்த மண்டையோட்டு மலையில் அவரை சிலுவையில் அறைகிறார்கள். இரவு அவர் கைது செய்யப்பட்டது முதல் இந்த நிமிடம் வரை அவருக்கு உணவும் தண்ணீரும் மறுக்கப்பட்டிருந்தது. அவர் பல்வேறு வேதனைகளை தன்னுடைய உடலில் சுமந்தவராகத்தான் இந்த மரணத்தை அவர் எதிர்கொண்டிருந்தார். கல்வாரி சிலுவையில் மரிக்கும் தருவாயில் இருக்கிற இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்வது என்ன பொருளை தருகிறது என்று 3 காரியங்களை நான் உங்களோடு சேர்ந்து தியானிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்வது அவருடைய பூரண மனித தன்மையை விளக்குவதாக இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மனிதன்
இந்த மாம்சத்திலும் இந்த இரத்தத்திலும் வாழ்பவன் அவனை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அவனைப் போலவே மனூறு எடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலும் நாம் அதை வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தில் அவர் சொன்ன இந்த 5வது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தை, அவர் தம்முடைய மாம்சத்தில் துன்பங்களையும் வேதனையும் அனுபவித்தார் என்பதையும், அவர் இந்த உலகத்தில் 100% மனிதனாக வாழ்ந்தார் என்பதையும் அது உறுதிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தை, அவர் தண்டிக்கப்பட்டவராக சிலுவையிலே தொங்கினார் என்பதை குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர், பரிசுத்தர். ஆனாலும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டிருந்தார் என்பதை இந்த அவருடைய கோரிக்கை, தாகமாயிருக்கிறேன் என்கிற கதறல் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் லாசரு ஐஸ்வர்யவானுடைய உவமையை நாம் பார்க்கிறோம். அங்கு ஐஸ்வர்யவான் மரித்து போனான். அவன் மறுவாழ்வில் நரகத்தில் வேதனையை அனுபவித்து கொண்டிருந்தான். வேதனை அனுபவித்து கொண்டிருந்த அவன் ஆண்டவரிடத்தில் நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் மடியில் லாசர் அமர்ந்திருக்கிறான். அப்பொழுது ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் இடத்துல கேட்கிறான், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். லூக்கா 16வது அதிகாரம் 24வது. தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதன் பயனாக நரகத்திலே வேதனையை அனுபவிக்கிற அந்த ஐஸ்வர்யாவானுடைய தாகம் இப்பொழுது இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சித்தத்தையே நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துனுடைய அனுபவத்தில் ஒன்றாக மாறி போனது. அதற்கு காரணம், அவர் சிலுவையில் எல்லா மனிதருடைய பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டதினால ஒரு தண்டிக்கப்பட்ட நிலையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். ஆக இந்த தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை, அவர் சிலுவையில் பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டவராக தொங்கிக் கொண்டிருந்தார் என்பதை குறிப்பிடுகிறது. கடைசியாக, தாகமாய் இருக்கிறேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தை அவரது ஆத்ம தாகத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் அவர் சமாரியா நாட்டின் வழியாக போன போது அங்கு ஒரு பெண்ணை அவர் சந்திக்கிறார். அந்த பெண்ணிடத்தில் அவர் தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கிறார். யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் அந்த பெண்ணிடத்தில் தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் அந்த பெண்ணிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிற பொழுது அந்த பெண் பல்வேறு கேள்விகளை கேட்கிறார். கிணறு ஆழமாக இருக்கிறது, உம்மிடத்தில் பாத்திரம் எதுவும் இல்லை, பல்வேறு காரியங்களை சொல்கிறார். ஆனால் அந்த நாளில் ஆண்டவருக்கு இருந்த தாகம் அந்த பெண் ரட்சிப்படைய வேண்டும் என்பது தான். இயேசு கிறிஸ்து தானே தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இன்னொரு நிகழ்வாக நாம் இந்த நிகழ்வை பார்க்கலாம். ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்வில் மனிதர் ரட்சிப்படைய வேண்டும் என்கிற தாகம் பெரிதாயிருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை குறித்து சொல்லுகிறது பொழுது, இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே மனிதகுமாரன் உலகத்தில் வந்தார் என்கிற குறிப்பை அவர் அடிக்கடி சொல்வதை நாம் திருமறையில் வாசிக்கிறோம். ஆக தாகமாய் இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தை அவருடைய ஆத்ம தாகத்தை குறிப்பதாகவும் இருந்தது. பாரதியார் கூட என்று தனியும் என்ற சுதந்திர தாகம் என்று தாகம் என்பதை ஒரு குறியீடாக சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதன் மேலே தனக்கு இருக்கிற வேட்கையை உணர்த்துவதாக அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய தாகமாய் இருக்கிறேன் என்பதும் கூட ஒரு குறியீடாக மனிதர் ரட்சிப்படைய வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்பதிலே தனக்கு இருக்கிற வேட்கையை, ஆர்வத்தை உணர்த்துவதாக, மரணபரியந்தம் அந்த குறிக்கோளிலே ஆண்டவர் நிலைத்திருந்தார் என்பதை குறிப்பிடுவதாக இந்த தாகமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தை அமைக்கிறது. ஆக இந்த தாகமாய் இருக்கிறேன் என்கிற இந்த ஆண்டவருடைய குரல் 3 காரியங்களை உணர்த்துகிறது. ஒன்று, அவர் இந்த உலகத்தில்
பல்வேறு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருந்தாலும் அவர் மனிதனாக வாழ்ந்தார். அவர் சரீரத்தில் மனிதனாக பாடுகளை அனுபவித்தார் என்கிற அவருடைய மனித தன்மையை உயர்த்தி பிடிப்பதாக இது இருக்கிறது. இரண்டாவதாக, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் சிலுவையில் நம்முடைய பாடுகளுக்காக தண்டனையை அனுபவித்தார். அவருடைய நிலை தண்டிக்கப்பட்ட நிலையாக இருந்தது என்பதை இது உணர்த்துகிறது. கடைசியாக, ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னது மனிதர் ரட்சிப்படைய வேண்டும் என்பதில் அவருக்கு இருந்த வேட்கையை உணர்த்துவதாக இருக்கு. அன்பான ஆண்டவருடைய மக்களே, சிலுவையை குறித்து நாம் ஆண்டுதோறும் சிந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் நம்முடைய ரட்சிப்புக்காக நடந்த ஒன்று. அவர் இந்த பாடுகளை ஏற்று மரித்தது நம்முடைய மீட்புக்காக. அவர் தண்டிக்கப்படாமல் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதற்காக. அவர் கடைசி வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பில் வேட்கை உடையவராக இருந்தார். அந்த ஆண்டவரை இந்த நாளில் நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் அருளுகிற இரக்கம் இந்த ஆண்டு நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த இரக்கத்தை பயன்படுத்தி, இந்த அனுக்கிரக காலத்தை பயன்படுத்தி ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளில் உங்களோடு இயேசுவானவர் மொழிந்த 6வது சிலுவை திருமொழியை குறித்து சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். யோவான் நற்செய்தி நூல் 19வது பிரிவு திருமொழி 30. எல்லாம் நிறைவேறிற்று, முடிந்தது. இங்கு நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, யூதர்களால் வஞ்சகமாக இயேசுவை கொலை செய்ய முடிந்ததே ஒழிய அவரின் பணியினை, அவர் செய்ய வந்த திருத்தொண்டினை தடை செய்ய முடியவில்லை. இயேசுவின் பணியினை இடைநிறுத்தம் செய்ய கூட அவர்களால் முடியவில்லை. அதை உறுதிப்படுத்துகின்ற வார்த்தை தான் 6வது சிலுவை திருமொழி. புளித்த ரசத்தை சுவைத்தும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்றார். என்ன அருமையான வார்த்தை! கிரேக்க மொழியில் டெட்டிலெஸ்டாய் என்று இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தமிழில் முடிந்தது என்று இதை சொல்லுகிறார்கள். எல்லாம் நிறைவேறிற்று. அந்த காலத்தில் நிலத்தையோ மற்ற பொருட்களையோ விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முழு கிரயத்தையும் கொடுத்து பெற வேண்டும். அதை குறிக்கின்ற வார்த்தை தான்
டெட்டிலெஸ்டாய். இக்காலத்திலே ஒரு கடைக்கு செல்லுகிறோம், ரசீதை பெற்றுக் கொள்கிறோம், அதன் மீது பெய்ட் என்று சொல்லுகிறார்களே, அதுபோல இயேசு சிலுவையில் தொங்கின வேளையில் எல்லாம் நிறைவேறிற்று, முடிந்தது என்று சொல்லி பாவ மன்னிப்பிற்கான எல்லா கிரயத்தையும் அவர் செலுத்திவிட்டார் என்கின்ற புரிதலையும் நாம் இந்த திருமொழியில் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த வார்த்தை முடிந்தது, எல்லாம் நிறைவேறிற்று, இது ஏதோ வேதனையில் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, கஷ்டத்தில் எழுந்த வார்த்தையும் அல்ல. இது வெற்றியின் வார்த்தை. இது இறுதி வெற்றியின் வார்த்தையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதையும் இது சுட்டி காட்டுகிறது. மீட்பு, பாவ மன்னிப்பு, புது வாழ்வு, அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, இவை அனைத்தையும் கொடுக்கின்ற வார்த்தை தான் எல்லாம் நிறைவேறிற்று, முடிந்தது. ஆகவே இது ஒரு வெற்றியின் வார்த்தை என்று சொல்ல நான் முற்படுகிறேன். அது மாத்திரமல்ல, எதன் மீது வெற்றி? அலகையின் மீது வெற்றி. இயேசுவுக்கு தந்தை குறித்த பணிகளில் முக்கியமானது அனைவரையும் அலகையின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். அதுதான் தந்தை அவர்கள் இயேசுவுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் பணி. அனைவரையும் இறையரசின் மக்களாய் சேர்க்க வேண்டும். இயேசுவினுடைய பணி வாழ்வில் பலவிதமாக இயேசுவானவர் சோதிக்கப்படுகிறார். திருமறையிலே நாம் பார்க்கின்ற வேளையிலே பேதுரு மிக நெருக்கமானவர். அவர் எப்படி சோதிக்கிறார் என்று பாருங்கள். இப்படி உமக்கு நடக்கவே கூடாது. ஆனால் இயேசு பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லி அலகை ஜெயிக்கிறார். யூதாசு பண ஆசை உண்டு பண்ணி இயேசுவை காட்டிக் கொடுக்க பலவிதமான சூழ்ச்சிகள் அலகை செய்கிறது. அதையும் தாண்டி வருகிறார், வெற்றி கொள்கிறார். மக்கள் எல்லாரும் பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று கத்துகிறார்கள். இன்னும் கூட சொல்றார் பார், அழகு என்ன சொல்லுது சொல்லுங்க, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று கூட மக்களை சொல்ல வைத்து, நீ மேசியா என்று சொன்னால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள் என்று சொல்லி அலகையின் வழியாக சோதிப்பதை பார்க்கிறோம். ஆனால் இயேசுவானவர் அலகையின் வழியாக வந்த எல்லா சோதனைகளையும் வெற்றி கொள்கிறார். சோ இந்த வார்த்தை வெற்றியின் வார்த்தை. அது மாத்திரமல்லாமல் அலகை கொண்டு வந்த எல்லா சோதனைகளையும் தாண்டி வருகின்ற சக்தியை கொடுத்த ஒரு வார்த்தை. இன்னும் ஆழமாக நாம் இதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த முடிந்தது, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுகின்ற வார்த்தை
இந்த உலகத்தின் மீதும் வெற்றி கொள்கின்ற ஒரு வார்த்தை. இயேசுவானவருடைய வாழ்வை பார்க்கிறோம். மனித உருவெடுத்த பொழுது உலகை சார்ந்த செயலில் அவர் ஈடுபாடு காட்டவில்லை. பிறந்தது தீவன தொட்டி, வளர்ந்தது மரியா யோசேப்புடன் நாசரேத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் எளிய வாழ்க்கை. ஆனால் இயேசுவானவர் செய்த அற்புதங்களை பார்த்தவுடனே மக்கள் அவரை ஒரு பெரிய அரசராக பார்க்க விரும்பினர். திருமறையிலே பார்க்கிறோம், 5 வார்கோதுமைகள் 2 மீன்களை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு உணவளிக்கிறார். ஆனா என்ன பண்றாங்க பாருங்க, மக்கள் அவரை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்று சொல்லி உடனடியாக தனிமையாக அவர் மலைக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். உலகத்தின் மீது அவர் வெற்றி கொள்வதை இங்கே திருமறையிலே பார்க்க முடிகிறது. தனது உலகம் சாராத எளிய வாழ்க்கை சொல்றார் பாருங்க, நரிகளுக்கு தங்கும் இடம் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மானுட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இயேசுவானவர் உலகம் சார்ந்த அரசுக்காக அவர் பணி செய்யவில்லை. இறை பணியை செய்வதற்காகவே இந்த உலகத்திற்குள் வந்தார். அதனால்தான் நான் மகிழ்ச்சியுடன் உலகத்தின் மீது வெற்றி கொண்டேன் என்று யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 16 அவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை முடிந்தது, எவை நிறைவேறிற்று என்ற கேள்வியும் நாம் எழுப்பக்கூடும். முடிந்தது என்னங்க முடிஞ்சிருச்சு, எதுங்க நிறைவேறினது என்று கூட நாம் கேட்க முடியும். அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தந்தையின் திருவுளம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று என்பதின் மூலம் இயேசுவானவர் சொல்லுகின்ற வார்த்தை, தந்தையின் திருவுளம் முழுமையாக நிறைவேறிற்று. ஆதி பெற்றோர்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி, நீங்கள் என்னை மறந்தாலும் நான் மட்டும் உங்களை மறக்க மாட்டேன், அது இங்கு நிறைவேறுகிறது. இயேசுவினுடைய போதனை தந்தையுடையது, இயேசுவின் செயல்பாடுகள் தந்தையுடையது. சிலுவையின் வழியாக ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றி நமக்கு புதிய வாழ்வை அவர் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 4:34 திருமறையிலே படிக்கிறோம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. யோவான் பிரிவு 6:38 சொல்லப்படுகின்ற வார்த்தை, என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். யோவான் 6:16 சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை, நான் கொடுக்கும் போதனை என்னுடையது அல்ல, அது என்னை அனுப்பினவருடையது. யோவான் பிரிவு 8 திருமொழிகள் 42 பார்க்கிறோம், நான் கடவுளிடமிருந்து இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இந்த கடவுளின் அனுப்புதலை, அவரின் திருவுளத்தை இயேசு நிறைவேற்றி முடித்தவராய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இரண்டாவது, இயேசுவில் இறைவாக்குகள் எல்லாம் நிறைவேறினது, முடிந்தது. எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னதின்படியாக இவரை பற்றிய உலக தொடக்கத்தில் சொல்லப்பட்ட இறைவாக்குகள் எல்லாம் நிறைவேறிற்று. கலாத்தியர் பிரிவு 4 திருமொழி 4 பார்க்கிறோம், காலம் நிறைவேறிய பொழுது
கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு அனுப்பினார். மத்தேயு பிரிவு 1 பார்க்கிறோம். மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். மத்தேயு 2 பார்க்கிறோம். யோசேப்பும் மரியாவும் குழந்தை இயேசுவோடு கூட எகிப்திற்கு சென்றார்கள். மத்தேயு 12 நாம் பார்க்கிறோம். இயேசு தந்தையால் அனுப்பப்பட்ட துன்புறும் ஊழியர், தந்தையின் பணியை செய்பவர் என்று சொல்லி அங்கு வாக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21 பார்க்கிறோம். வெற்றி ஆர்ப்பரிப்போடு இயேசு எருசலேமில் கழுதையின் மீது பவனி வந்தார். இவைகள் எல்லாம் இறை வாக்குகளாக சொல்லப்பட்டவை. இவை முடிந்தது, இவை நிறைவேறினது. லூக்கா நற்செய்தி நூல் 22வது பிரிவிலே சொல்லப்படுகின்ற வார்த்தை, உயிர்த்த ஆண்டவர் சீடரிடம் மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களிடமிருந்து சொல்லி நான் முடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு முடிந்துவிட்ட ஒரு பணி அல்ல. இங்கு கவனிக்க வேண்டும். எல்லாம் முடிச்சிட்டார், எல்லாம் முடிந்தது, பணி அல்ல. இது ஒரு முடிந்துவிட்ட ஒரு பணி அல்ல, இது தொடர்பணி. இயேசுவோடு கடவுளுடைய பணி என்பது முடிந்து போகவில்லை. அவரோடு முடியல எல்லாம், அது நம்மிடம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சீடர்கள் என்பவர்கள் தன் குருவை பிரதிபலிக்க வேண்டியவர்கள். அதனால்தான் சீடர்களையும் சீடர்களின் வழியாக நம்மையும் அவர் அழைத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் நிறைவேறிற்று என்று சொல்ல வேண்டும், முடிந்தது என்று சொல்ல வேண்டும். இயேசு சொன்ன திருமொழிகள் மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் நிறைவேறிற்று என்று சொல்ல வேண்டும், முடிந்தது என்று சொல்ல வேண்டும். கடவுள் நம் அனைவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எரேமியா பிரிவு 29 நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமையான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வில் திட்டங்களே. எனக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியில் அவர் மூலமாக அவரின் திட்டத்தை, அவர் செயல்படுத்த நினைக்கும் செயலை நாமும் செய்து முடித்து எல்லாம் நிறைவேறிற்று, முடிந்தது என்று மகிழ்ச்சியுடன் சொல்ல வேண்டும். அதற்கு இருக்கின்ற ஒரே வழி எபிரேயர் 12:2, நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். That is the only thing. இயேசுவில் வாழ்வு பெறுவோம். அவரின் நலமுடன் வளமுடனும் பயனுள்ள வாழ்வில் நாம் தொடருவோம். நாமும் இறுதியில் எல்லாம் நிறைவேறிற்று, முடிந்தது என்று சொல்லுவோம். ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தையின் வழியாய் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கே. ஆமென்.
அன்பிற்குரிய இறையோரே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் வரலாற்றிலே மிக மிக சிறப்பிற்குரிய மரணம், அதிகமாக பேசப்படக்கூடிய மரணம். இது ஒரு அரசியல் படுகொலை என்பதை நாம் உணர்ந்து இருக்கின்றோம். ரோம பேரரசு நீதிக்காக, நியாயத்திற்காக, சமத்துவத்திற்காக குரல் கொடுத்த ஒரு புரட்சியவாதியை சிலுவையிலே அறைந்து கொன்று போட்டது. சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை அவர் உலகத்திற்கு கொடுத்தார். இந்த 7 வார்த்தைகள் 7 மிக முக்கியமான தகவுகள், பண்புகள், மாண்புகள், மதிப்பீடுகள் இவற்றை வெளிகாண்பிக்கின்றன. 7வது வார்த்தை ஒரு மன்றாட்டு. முதல் வார்த்தை ஒரு மன்றாட்டு. தந்தையே என்று முதல் வார்த்தையை சொல்லுகிறார். தந்தையே என்று சொல்லி கடைசி வார்த்தையை முடிக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையே என்று அழைப்பதின் வழியாக இந்த வார்த்தையை ஒரு மன்றாட்டாக நமக்கு பேசுகிறார். The 7th verse or the 7th word plays a very pivotal role and comes out with a significant meaning that the Lord Jesus Christ utters this word as a prayer. இது ஒரு இறை வேண்டலாக பார்க்கிறோம். தந்தையே, மகனுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒப்படைப்பின் உறவை இந்த வார்த்தை தெளிவுபடுத்துவதை பார்க்கின்றோம். ரோம வீரர்கள் நிற்கிறார்கள். ஒரு பக்கம் அவரை துன்புறுத்தினவர்கள் நிற்கிறார்கள், மறுபக்கம் பெண்கள் நிற்கிறார்கள், மற்றொரு பக்கம் அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த மற்ற மக்கள் நிற்கிறார்கள். ஆனால் இயேசுவானவர் தன் உயிரை, தன் ஆவியை இவர்களிடத்திலே ஒப்படைக்கவில்லை. இது ஆண்டவருடைய ஒப்படைப்பின் வாழ்வை நமக்கு சித்தரிக்கின்றன. எதற்காக உலகத்திற்குள் அனுப்பப்பட்டார், எப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் செய்ய வேண்டும் என்பதை தந்தையாகிய கடவுள் விரும்பினார். அவர் வழியாக உலகத்தின் மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்பது தந்தையாகிய கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. அதை நிறைவேற்றுகின்ற ஒரு மகனாக தகப்பனே, தந்தையே, ஃபாதர், டாடி, நைனா, அச்சா என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு இன்டிமேட் மகனுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்தி இந்த மன்றாட்டை அழகாக அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அவருடைய மரண பரியந்தம் அவருடைய இறை மன்றாட்டின் வாழ்வை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் இறை மன்றாட்டை செய்கின்றவராக, அவர் எப்பொழுதுமே தனித்து சென்று ஜெபிக்கிறவராக, பல நேரங்களிலே சீடர்களை அழைத்து சென்று ஜெபிக்கிறவர்களாக அவர் காணப்படுகின்றார். இப்படியாக இந்த வார்த்தை மன்றாட்டின் வார்த்தையாக காணப்படுகிறது. நமது வாழ்விலே இந்த 7வது வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒருபொழுதும் தகப்பனை நோக்கிய மன்றாட்டை விட்டு விடாதிருங்கள். அது ஒரு ஆன்மீக பயிற்சி. இந்த ஆன்மீக பயிற்சியிலே காலையாக இருந்தாலும், மாலையாக இருந்தாலும், இரவு நேரமாக இருந்தாலும் தந்தையே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் அனைவரும் பெற்றிருப்பதினாலே ஒருபொழுதும் இந்த ஆன்மீக ஒழுக்கத்தை திருச்சபை மக்கள் விட்டுவிடக்கூடாது. அதைதான் இந்த கடைசி வார்த்தையிலும் அந்த ஒழுக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவது வார்த்தை தந்தையே என்று சொல்லி கடைசி வார்த்தையும் தந்தையே என்று முடிக்கின்ற அழகான ஒரு ஒழுக்கத்தை இந்த 7 வார்த்தைகள், இந்த 2 வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். தந்தையே, உமது கரங்களில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்
லூக்கா 23:46 வாக்கியத்தை பார்க்கும். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இந்த வார்த்தை என் உயிரை அங்கிருந்த யாரிடம் ஒப்படைக்கவில்லை, ஆனால் தன்னை அனுப்பிய தந்தையாகிய கடவுளிடத்திலே தன் உயிரை ஒப்படைக்கின்ற மகனை நாம் பார்க்கின்றோம். இந்த மகனுடைய ஒழுக்கம் இந்த மானுடத்திற்கு ஒரு ஒழுக்கமாக நாம் பார்க்க வேண்டும். How is the commitment for all of us in our calling? நம்முடைய அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ளுகிறோமா? Do we walk worthy in the manner of our calling? அன்பிற்குரியோரே, யாரிடத்திலே நாம் ஒப்படைப்போடு வாழுகிறோம்? நம்மை அழைத்த ஆண்டவரிடத்திலே ஒப்படைப்போடு நாம் வாழ வேண்டும். அவரோடு இணைந்து ஒப்படைப்போடு பயணிக்க வேண்டும். Commitment or being committed is one of the significant value of the kingdom of God. The commitment of our Lord and Savior Jesus Christ teaches us how the commitment ought to be even unto the point of death. மரண சூழமையிலும் மரணப்படுக்கையில் நாம் இருந்தாலும் நாம் இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். யூத மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த இறைவேண்டலை கற்றுக் கொடுப்பார்கள். இரவு நேரத்திலே படுக்கைக்கு செல்லுவதற்கு முன்னதாக யூத சமயத்தை சேர்ந்த தகப்பன் தன் மனைவி பிள்ளைகளை அழைத்து எல்லோரையும் இந்த மன்றாட்டை சொல்லுவார். தகப்பனே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். இது சொன்னதற்கு பிறகுதான் அவர்கள் உணவுக்கு செல்லுவார்கள். எனவே அந்த வளர்ப்பிலே வளர்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 7ஆம் வார்த்தையை அவர் நிறைவுற சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான் இதை சொல்லுகிறார். இன்னும் பல மக்கள் தாங்கள் உயிரை விடுவதற்கு முன்னதாக இந்த வாக்கியத்தை சொல்லி உயிரை விட்டிருக்கிறார்கள். எனவே இதிலே ஒரு பெரிய ஒரு ஒப்படைப்பை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஒழுக்கத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆன்மீக பயிற்சியை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எனவே தகப்பனுடைய கையிலே தன் ஆவியை ஒப்பு கொடுத்து மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினவராக, அனைத்தையும் முடித்தவராக தன் உயிரை விடுவதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த காலகட்டத்திலே இந்த வார்த்தையை கேட்கின்ற நாம் இன்றைக்கு பல கூக்குரலை கேட்கின்றவர்களாக இருக்கிறோம். விளிம்பிலே வாழுகின்ற மக்கள், அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்கள், அநீதியினாலே பாதிக்கப்பட்ட மக்கள், அநியாயத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள், பலவிதமான சூழமைகளை வாழ்வு அச்சுறுத்தப்பட்ட மக்களுடைய கூக்குரல் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இந்த 7ஆம் வார்த்தை நம்மோடு பேசுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கூக்குரல்கள் தந்தையே தந்தையே என்று அழைக்கின்ற பொழுது நம்முடைய திருச்சபை இப்படிப்பட்ட குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய திருச்சபையாக நாம் இருக்க வேண்டும். பிஷப் சைப்ரியன் அவர்கள் சொல்லும் பொழுது, if you call God as your father, you have to call church as your mother என்று சொல்லுவார். கடவுளை தந்தை என்று நீங்கள் அழைத்தால் திருச்சபையை நீங்கள் தாய் என்று அழைக்க வேண்டும். எனவே தகப்பன் தாய், தகப்பனிடத்திலே கதறுகின்ற இந்த கூக்குரல்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய திருச்சபை என்கின்ற தாய் பதில் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மறந்து போகவே கூடாது. எனவே இந்த ஒப்படைப்பு எப்படிப்பட்ட ஒப்படைப்பு என்று சொன்னால், மறுபடியும் கொடுக்கப்பட்ட உயிரை, மறுபடியும் கொடுக்கப்பட்ட ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையிலே மகன் தந்தையிடத்திலே ஒப்படைக்கின்றார். எனவே இதோடு முடிந்து விடவில்லை. நம்முடைய விசுவாசம் சிலுவையோடு முடிவடைகின்ற விசுவாசம் அல்ல. We transcend, we travel to the empty tomb. உயிர்ப்பை நோக்கி பயணிக்கின்ற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது. மகன் தகப்பனிடத்திலே ஒன்றை கொடுத்து விட்டால்
மகன் எப்பொழுது வேண்டுமானாலும் தகப்பனிடத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். அதைதான் நாம் ஈஸ்டராக நாம் கொண்டாடுகின்றோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அன்பிற்குரிய திருச்சபையினரே, சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்விலே கண்டிப்பாக ஆன்மீக ஒழுக்கம் தேவை, ஆன்மீக ஒப்படைப்பு தேவை, ஆன்மீக பயிற்சி தேவை, ஆன்மீக மன்றாட்டு தேவை. தகப்பன் மகனிடத்திலே காணப்பட்ட அந்த உறவு மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் தகப்பனத்தை கொடுக்கின்றவற்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடுவோம். சிலுவை ஒரு பெரிய அறைகூவலின் அடையாளமாக, சவாலின் அடையாளமாக நமக்கு முன் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மார்ட்டின் லூதர் அவர்கள் சொல்லும் பொழுது கிராஸ் அலோன் இஸ் அ தியாலஜி என்று சொல்லுகிறார். சிலுவை மட்டும்தான் நமது இறையியல் என்று அவர் சொல்லுகிறார். எனவே நாம் சிலுவையை வழிபடுவது கிடையாது, ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் நமக்கு மிக மிக முக்கியமானவர். அவரை மட்டுமே நாம் வழிபடுகின்றோம். இந்த சிலுவை தியானங்களிலே நாம் இந்த 7வது வார்த்தை ஒப்படைப்பின் வார்த்தையாக நாமும் மரிக்கின்ற பொழுது இந்த மன்றாட்டை சொல்லி மரிக்கின்றவர்களாக நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இந்த நாளிலே கடந்த சில மணி நேரங்களாய் நம் மத்தியிலே 7 பேராயர் பெருமக்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்கள் அனைவருக்கும் அருமையான செய்தியினை, கடவுள் சிலுவையில் முடிந்ததாய் நாம் நம்புகிற 7 வார்த்தைகளை தியானிக்கிற இந்த நிகழ்விலே பங்கு பெற்றார்கள். அவர் நேரத்தையும் அவர்களுக்கு இருந்த அலுவலக மற்றும் திருச்சபை பணிகள் மத்தியிலே இந்த அருமையான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அற்புதமாய் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள். அத்தனை பேரையும் நாம் இந்த நாளிலே நம்முடைய பேப்பனின் குரல் மூலமாகவும் திருமறை தீபங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாகவும் நம்முடைய உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.